இன்னைக்கு நம்ம பைத்தானோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். யூசர் கிட்ட இருந்து 3 நம்பரை கெட் பண்ணுறோம். அந்த 3 நம்பரில் எது பெரிய நம்பர் அப்படின்றத இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறோம். இந்த தடவை இஃப் கண்டிஷனில் நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ண போகிறோம். நெஸ்டட் இஃப் அப்படின்றது இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட். இது வரைக்கும் நம்ம ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இஃப் எல்ஸ் அப்புறம் எலிஃப் இது தனியாக யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து இஃப்க்குள்ளேயே இன்னொரு இஃப் கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். இஃப்க்குள்ளே இன்னொரு இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாவே அது நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போவோம். ஓகே, நான் ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு யூசர் கிட்டேருந்து டேட்டாவை நான் கலெக்ட் பண்ண போகிறேன். யூசர் கிட்டேருந்து நான் 3 நம்பர் வாங்க போகிறேன். அதனால் 3 வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏபிசி எல்லாமே இன்டீஜராக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இன்புட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்டர் எனி நம்பர் அப்படின்னு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கை நான் கொடுத்துட்டேன். இந்த 3 லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது 3 வேரியபிளையும் 3 நம்பர் ஸ்டோர் ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ கிரேட்டர் தென் பி, அதாவது பியை விட ஏ பெரிய நம்பரா அப்படின்னு செக் பண்ணுறேன். கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். அதாவது இதை பார்த்துக்குங்க, இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்கிற ட்ரூ செக்ஷன் இதுதான். அந்த இஃப் ட்ரூவாக இருந்தால், ஃபர்ஸ்ட் இருக்கிற இஃப் ட்ரூவாக இருந்தால் இங்கே இருக்கிற அடுத்த இஃப் கண்டிஷனை செக் பண்ணணும். அடுத்த இஃப் கண்டிஷனில் என்ன இருக்குது அப்படின்னா, இஃப் ஏ கிரேட்டர் தென் சி. 3 நம்பர் இருக்குது நம்மக்கிட்ட, ஏபிசி. இப்போ ஏவியும் பியும் ஃபஸ்ட்டு நான் கம்பேர் பண்ணி அதில் எது பெரிய நம்பர் நான் செக் பண்ணுறேன். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஏ தான் பெரிய நம்பராக இருக்கும். அடுத்தது நான் சி கூட கம்பேர் பண்ணணும். அப்போ ஏ கிரேட்டர் தென் சி. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கன்ஃபார்மாக ஏ தான் பெரிய நம்பர் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே நான் ஏ வந்து பி கூட கம்பேர் பண்ணிட்டேன். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கவே தான் உள்ளே வந்துச்சு. இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கவே தான் ஏ வந்து பெரிய நம்பராக தெரிஞ்சது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் அது இங்கே எலிஃப்க்கு போயிடும். அது அப்புறம் வரேன். இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்பொழுது ஏ தான் வந்து பெரிய நம்பர் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடலாம். உடனே ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அண்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டோம். ஓகே, இதோட நம்ம விட்டுற முடியாது. ஏன்னா ஒரே ஒரு வேல்யூ ஏ தான் பெரிய நம்பராக இருக்கும் நம்மளே நினச்சிக்க முடியாது. 3 நம்பரில் எந்த நம்பர் வேணால் பெரிய நம்பராக இருக்கலாம். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இந்த எல்ஸ் வந்து இந்த இஃபோட எல். இது கீழே என்ன இருக்குது அப்படின்னா, சி தான் பெரிய நம்பர் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன். எப்படி நான் சி தான் பெரிய நம்பர்னு டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் செக் பண்ணும் பொழுது ஏ பெரிய நம்பர் தெரிஞ்சிடுச்சு பியை விட. அடுத்து ஏவையும் சியும் கம்பேர் பண்ணுறேன். இந்த இடம் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா ஏ வந்து சியை விட சின்னதுன்னு அர்த்தம். அப்போ சி வந்து ஏவையோட பெருசு, பியோட பெருசு அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ சி தான் வந்து பெரிய நம்பர். அப்போ சி இஸ் கிரேட்டர் தென் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா அதோட ஸ்டேட்மெண்ட் இதை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு, ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபால்ஸ் அப்படின்னாவே அது வந்து பி பெரிய நம்பர் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது பியை வந்து சி கூட நான் கம்பேர் பண்ணுறேன். எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன். எலிஃப் பி கிரேட்டர் தென் சி. இது கொடுக்கும்பொழுது கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா பி தான் பெரிய நம்பர் நம்ம டிசைட் பண்ணிடலாம். ஏன்னா பியை வந்து ஆல்ரெடி ஏ கூட கம்பேர் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடத்துல பி தான் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பி இஸ் கிரேட்டர் தென் ஏ அண்ட் சி அப்படின்னு கொடுக்கலாம். ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஏவையும் பியும் கம்பேர் பண்ணோம், இந்த இடம் ஃபால்ஸ். அப்போனா என்ன அர்த்தம், பி பெரிய நம்பர். அடுத்தது எலிஃபில் பியும் சியும் கம்பேர் பண்ணுறோம், இந்த இடம் கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆச்சுன்னா அப்போ சி தான் பெரிய நம்பர் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அப்போ சி இஸ் கிரேட்டர் தென் பி அண்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டிஷன் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும். ஏபிசி அந்த காம்பினேஷனில் எந்த நம்பரில் வேணால் நம்ம பெரிய நம்பர், அதாவது 3 நம்பரில் அவங்க ஃபர்ஸ்ட் நம்பர் பெரிய நம்பர் கொடுத்தாலும் சரி, செகண்ட் நம்பர் பெரிய நம்பர் கொடுத்தாலும் சரி, தேர்ட் நம்பர் பெரிய நம்பர் கொடுத்தாலும் சரி, யூசர் எந்த நம்பர் கொடுத்தாலும் எந்த பொசிஷனில் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் என்டர் பண்ணுறேன், 45ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு 55ன்னு கொடுக்குறேன். லாஸ்ட்டாக 66. நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துருக்கு பாருங்கள், 66 இஸ் கிரேட்டர் தென் 55 அண்ட் 45. அதாவது தேர்ட் பொசிஷனில் பெரிய நம்பர் நான் கொடுத்துருந்தேன். அப்போ வந்து அதுதான் பெரிய நம்பர்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ நான் மறுபடியும் இன்னொரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் எல்லா காம்பினேஷன்லேயும் வேல்யூஸை என்டர் பண்ணிட்டேன். லாஸ்ட் நம்பர் பெரிய நம்பராக இருக்கும்பொழுது கரெக்டாக அது கண்டுபிடிச்சி சொல்லிடுச்சு. அதே போல் ஃபர்ஸ்ட் நம்பர் பெரிய நம்பராக இருக்கும்போதும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு. அது செகண்ட் நம்பர் பெரிய நம்பராக இருக்கும்போதும் கண்டுபிடிச்சி. அப்போ நம்மளோட ப்ரோக்ராம் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இது வந்து நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். நெஸ்டட் இஃப்க்கு கரெக்டான எக்ஸாம்பிள் இதுதான். இந்த கான்செப்ட் புரிஞ்சிடுச்சுனாவே இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நல்லா கோடிங் எழுதலாம். ஓகே, இதே ப்ரோக்ராமை இன்னொரு மெத்தட்லேயும் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். இன்னொரு மெத்தட் அப்படின்றது ஆர் அண்ட் அப்படின்ற லாஜிக்கல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்.
எப்படி அப்படின்றத பாருங்க. இஃப் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல அண்ட் அப்படின்ற ஒரு லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த இடத்துலயே ஏ கிரேட்டர் தென் சி கொடுத்துட்டு எனக்கு இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் தேவையில்லை, இந்த இடத்துல எல்ஸ் தேவையில்லை. எலிஃப்ல மறுபடியும் என்ன பண்ண போறேன், பி கிரேட்டர் தென் ஏ அண்ட் பி கிரேட்டர் தென் சி. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதோட வேலை என்ன அப்படின்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் நான் 2 கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் 2 கண்டிஷன், ஏ கிரேட்டர் தென் பி அண்ட் ஏ கிரேட்டர் தென் சி. என்ன மீனிங் அப்படின்னா, ஏ பியை விட பெரிய நம்பரா அண்ட் ஏ சியை விட பெரிய நம்பரா, 2 கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா கீழே இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் இது எக்ஸிக்யூட் ஆகாது. அடுத்தது கீழே எலிஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த இடத்துல கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணும்போது பி கிரேட்டர் தென் ஏ அண்ட் பி கிரேட்டர் தென் சி. பி கிரேட்டர் தென் ஏ இந்த கண்டிஷன் ட்ரூவாகவும் இருக்கணும். அதே போல் பி கிரேட்டர் தென் சி ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் பி வந்து, அதாவது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் ஹெல்த் ஸ்டேட்மெண்ட் வந்துடும். இதில் வந்து ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஏ அப்படின்றது ஏல ஒரு நம்பர், நீங்களாக வந்து மேனுவலாக ஒரு நம்பரை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ரன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் நம்பரை டைப் பண்ணி ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்களாம் என்ன பண்ணணும், மேனுவலாக ஒரு நம்பர், ஒரு வேல்யூவை நீங்கள் கொடுக்கணும். அந்த வேரியபிளுக்கு கொடுத்து இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும், அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும். செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நாலேஜ் டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 10, 20, 30. இதுவும் சேம் அதே போல் தான். எந்த காம்பினேஷனில் கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தடில் எந்த மெத்தட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் அண்டை பற்றி பார்த்தோம். இதே போல் ஆர் இருக்குது. ஆர் அப்படின்றது 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாவே போதும், அந்த கண்டிஷன் ஃபுல்லாகவே ட்ரூ ஆகிடும். ஆனால் இந்த ப்ரோக்ராமுக்கு நம்மளுக்கு அண்டு தான் வந்து கரெக்டாக செட் ஆகும். அதனால தான் அண்டு கொடுத்துருக்கேன். ஒரு சில ப்ரோக்ராமில் வந்து ஆர் செட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி ஆர் செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல ஆர் அப்படின்ற ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.